ஆனந்தம் காணும் இலங்கை தலைவர் காங்கிரசினுடைய அத்தனை சக்தியை ஒட்டுமொத்தமாக தனதாக்கி வைத்திருக்கின்ற ஒரு இளம் உலக தலைவர் ஜீவன் சண்டிமாறன் அவர்கள். ஆனால் அந்த காவிக்கு கிடைக்கக்கூடிய விடை ஜீவன் அதே போல பொது பாதையிலே பொது நுழைவிலே அவர் நல்லோர் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட பெருந்தோட்ட மக்களே, 4 வருஷம் இதுக்காகதான் காத்துட்டு இருந்தேன். 4 வருஷம் ஈத்தோட பலம் காமிக்கிறேன். மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமலையை இறந்த பிற்பாடு, மறைந்த தலைவர் ஆறுமுகையை இறந்த பிற்பாடு என்னாச்சு? மேதினம் வைக்க முடியல. கொரோனா வந்துச்சு, பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. கண்டவெல்லாம் கேள்வி கேட்டா ஈத்தோகா முடிஞ்சாரு. இன்னைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்ல ஒரு ஆளுநர் செந்தில் தொண்டமான் கிழக்கு மாநிலத்தில் கேட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சு மலையகத்துல இன்னைக்கு பலமான தொழிற்சங்கம் நடந்துட்டு, ஆனா பேசுறதுக்கு 1008 பேர் வரும். அன்னைக்கு வந்து சில பேர் சொன்னாங்க, சில அமைதியா இருக்கு. அன்னைக்கு சில பேர் சொன்னாங்க ஜீவன் தொண்டமான் 30 நாள் சொன்னாரு. 30 நாள் சபையை கூட்டம் 1700 ரூபாய் சொன்னோம். சொன்னால செஞ்சிருக்கோம். எவ்வளவு முடியாது சொல்ல முடியும்? நாலு வருஷமா பல்வேறு அவமானங்களை சந்திச்சிருக்கோம், பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். ரோட்ல போகும்போது பயந்தவெல்லாம் கை நீட்டி பேசலாம். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய திருவிழா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் யாரும் தெரியட்டும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வரட்டும். அந்த தேயில தோட்டத்துக்குள்ளார நிக்கிற என்னோட அன்பார்ந்த மக்களுக்கு நான் என்னோட நன்றியை சொல்றேன். கஷ்டப்பட்டு காலையில 5 மணில இருந்து வந்த மக்களுக்கு என்னோட நன்றியை சொல்றேன். இன்னைக்கு ரெண்டு விஷயம் தான் சொல்றேன். ஒண்ணு, சொன்ன மாதிரி 1700 ரூபாய் சொன்னதை எடுத்தோம். ரெண்டாவது, நம்ம மக்களுக்கு 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா நம்மளுக்கு அமைதியா இருங்க கேளுங்க. இன்னொரு விஷயம், நிறைய பேர் நினைக்கிறாங்க இதான் நம்மளோட கூட்டம். மே 29ஆம் தேதி இன்னைக்கு நம்ம மக்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஒரே ஒரு தீர்வு, நம்ம வந்து ஒரு நிலம் உரிமையற்ற சமூகமா இருக்கும். நம்மளுக்கு காணி உரிமை இந்த மாசம் இறுதியில கட்டாயம் கிடைக்கும். அதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. சௌமிய பூமி என்கிற திட்டம் மே 29 அவரோட ஆர்வம் கொண்டு வர தலைவர் கிடைக்கும். இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு.
கொஞ்சம் ஒரே நிமிஷம் கடைசி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக இறுதியாக கொஞ்சம் அமைதியா இருங்க. இறுதியாக 4 வருஷம் ஏன் அடையாளம் என்னன்னு நான் தேடிட்டு இருந்தேன். நான் அரசியல் எப்படி செய்யணும்? ஆறுமுக தொண்டமான் மாதிரி செய்யணுமா, சௌமியமூர்த்தி தொண்டமான் மாதிரி செய்யணுமா, செந்தில் தொண்டமான் அவர்கள் மாதிரி செய்யணுமா, கட்சியில் இருக்க ஏரிய தலைவத்துவத்தில் அரசியல் பழகி இருக்கு. ஆனா எனக்கு இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்தோட ஒரு வெறி வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. என்னோட பேர் ஆறுமுகம் ஜீவன் தொண்டமான். கட்டாயம் மக்களுக்கு ஒரு விடுவு பொறுக்கும், அது எங்களால் தான் பொறுக்கும். ஆகவே இங்க வருகை தந்திருக்க என்னோட சொந்தங்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை கூறி, அன்பார்ந்த சொந்தங்களுக்கு என்னோட நன்றியை கூறி விடை பெறுகிறேன்.